வணக்கம். tneducation யூடியூப் சேனல்ல இருந்து பைத்தானை பற்றி ஏராளமான வீடியோக்கள், காணொளிகளை தமிழ்ல வெளியிட்டு இருக்கிறோம். இது 5வது காணொளி. இதனுடைய தலைப்பு டேட்டா டைப்ஸ், தரவு வகைகள். இந்த காணொளியில இருந்து நம்ம என்னெல்லாம் கத்துக்க போறோம்? எல்லா கம்ப்யூட்டர் மொழிக்குமே டேட்டா டைப்ஸ் இருக்கும். பைத்தானுக்கும் இருக்கு. அது என்னென்ன டைப் இருக்கு, அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறதையும், எஸ்கேப் சீக்வன்ஸ்னா என்ன, அது என்னென்ன இருக்குது, அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல இருந்து நம்ம கத்துக்க போறோம். பைத்தான்ல என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு? 3 டேட்டா டைப்ஸ் இருக்கு. நியூமரிக், நம்பர்ஸ், ஸ்ட்ரிங் சரங்கள், பூலியன். இந்த 3 விதமான அடிப்படை டேட்டா டைப்ஸ் இதுல இருக்குது. முதல்ல நாம நியூமரிக் டேட்டா டைப் பத்தி பார்க்க போறோம். இந்த நியூமரிக் டேட்டா டைப்னா அதுல இங்க கொடுக்கப்பட்டது போல, உதாரணத்து போல எண்கள் தான் அதுல வரும். இந்த நியூமரிக் டேட்டா டைப்பையும் 3ஆ பிரிக்கலாம். அதாவது இன்டிஜர் முழு எண்கள், ஃப்ளோட் மிதவை புள்ளி எண்கள், அதாவது டெசிமல் பார்ட் இருக்கும். 3வது காம்ப்ளெக்ஸ். இந்த 3ஐயும் பற்றி இப்போ பார்க்கிறோம். முதல் இன்டிஜர் டேட்டா டைப். இன்டிஜர் டேட்டா டைப்னா என்ன? முழு எண்கள். முழு எண்கள்ல டெசிமல் பார்ட் இருக்காது. இங்க பாத்தீங்கன்னா 205, 1064, 657 இருக்கு. இது ஒரு முழு நம்பர். அடுத்தது ஆக்டல் நம்பர். ஆக்டல் நம்பர்னா என்னன்னா ஒரு 8 அடிமான எண் அப்படின்னு சொல்றோம். இது எப்படி கொடுக்கறது? முதல்ல 0, அடுத்தது O. இந்த O கேபிட்டலும் இருக்கலாம், ஸ்மால்லையும் இருக்கலாம். அதான் ஆக்டல் நம்பர். ஹெக்ஸாடெசிமல் நம்பர் அப்படின்னு சொன்னா 16 அடிமான எண்கள்னு சொல்றோம். அது எப்படி கொடுக்கறதுன்னா, அந்த நம்பருக்கு முன்னாடி முதல்ல 0, அப்புறம் எக்ஸ். இந்த எக்ஸ் கேபிட்டல்லையும் இருக்கலாம், ஸ்மால்லையும் இருக்கலாம். அப்புறம் லாங் டெசிமல் இன்டிஜரும் கொடுக்கலாம். ஆனா பெரிய நம்பரை பயன்படுத்துறதுக்காக இது கொடுக்குறோம். ஆனா இந்த நம்பரோட எல் சேர்ந்து வரும். இந்த எல் கட்டாயமா கேபிட்டலா தான் இருக்கணும். இந்த ஓஓ எக்ஸோ கேபிட்டல் இருக்கலாம், ஸ்மால் இருக்கலாம். ஆனா எல் கட்டாயமா கேபிட்டலா தான் இருக்கணும். அடுத்தது ஃப்ளோட்டிங் டேட்டா டைப். ஃப்ளோட்டிங் டேட்டா டைப்னா இங்க நிறைய உதாரணம் கொடுத்துருக்குறோம். 432.33, 678.32, 561.43. இதெல்லாம் டெசிமல் பார்ட் இருக்கு. இங்க 0.33 இருக்கு, 0.32, 0.43 இருக்கு இல்லையா? இப்படி டெசிமல் பார்ட் இருந்ததுன்னா அதை ஃப்ளோட்டிங் டேட்டா டைப், மிதவை புள்ளி எண்கள் அப்படின்னு நாம சொல்றோம். சில நேரங்கள்ல டெசிமல் பார்ட் ரொம்ப பெருசா இருக்கும். அந்த மாதிரியான எண்களை கையாளுறதுக்கு தான் எக்ஸ்போனன்ட் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு. அதாவது இந்த டாட்டுக்கு அப்புறம் ஈன்னு கொடுத்து, ஈன்னா எக்ஸ்போனன்ட், பவர் வேல்யூ எத்தனை அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு 21.E05 அப்படின்னு சொன்னா 21 × 10⁵ அப்படின்னு சொல்லி இது பொருள். அடுத்தது காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். இது சிக்கலான எண்கள்னு சொல்றோம். ஒரு நம்பருக்கு ரியல், இமேஜினரி பார்ட்டை எடுத்துக்கலாம். இப்போ இந்த நம்பரை, இந்த 3 விதமான நியூமரிக் டேட்டா டைப்பையும் நம்ம பைத்தான்ல போய் பரிசோதனை பண்ணி பார்க்க போறோம். பைத்தானை ஓபன் பண்ணிட்டோம். முதல்ல A = 0, P 10 10ன்னு கொடுக்குறோம். இந்த நம்பர் எப்படி ஆரம்பிக்குதுன்னா 0ன்னு ஆரம்பிச்சு அடுத்தல Pன்னு வருது. Pன்னு வந்ததுன்னா அது பைனரி நம்பர், 2 அடிமான எண் அப்படின்னு சொல்லி பொருள். P = அடுத்த எண்ணை நம்ம ஸ்டோர் பண்றோம். 100 அப்படின்னு கொடுக்குறோம். இப்படி மட்டும் கொடுத்தோம்னா அது டெசிமல் நம்பர், நம்ம நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய 10 அடிமான எண்கள். C = 0, O, 310. இது ஆக்டல் நம்பர். 0, O. 1 O stands for octal. D = 0, X, 12 C கொடுக்குறோம். முதல்ல 0ல ஆரம்பிக்குது, அடுத்தல X. X அதனுடைய பொருள் ஹெக்ஸாடெசிமல், 16 அடிமான எண். இந்த 4 எண்களையும் நாம பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் A, B, C, D. A இதுல பைனரி நம்பர் இருக்கு, Bல டெசிமல் நம்பர் இருக்கு, Cல ஆக்டல் நம்பர் இருக்கு, Dல ஹெக்ஸாடெசிமல் நம்பர் இருக்கு. இப்போ இந்த பைத்தான் 4 நம்பருடைய வேரியபிளுடைய மதிப்பெல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டு, இதுக்கு அடுத்தது நாம ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை பரிசோதனை பண்ணி பார்க்கிறோம். float _1 = 45.5. இதுல டெசிமல் பார்ட் இருக்கு. float _2 = 1.5 E
4ன்னு கொடுக்குறேன். அப்படின்னா இதனுடைய பொருள் வந்து 1.5 இன்டு 10 பவர் ஆஃப் 4 அப்படின்னு சொல்லி அர்த்தம். 2 நம்பரையும் பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் float underscore 1 comma float underscore 2. அடுத்தது காம்ப்ளெக்ஸ் நம்பர் x equal to 5, y equal to 3, z equal to complex 5, 3. இப்போ print x ன்னு z ன்னு கொடுக்குறோம். இதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். print z டாட் இமேஜ், இமேஜினரி வேல்யூவை பிரிண்ட் பண்ணுது. அது 3.0. print z டாட் ரியல், ரியல் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுது 5.0. இப்போ நம்ம நியூமரிக் டேட்டா டைப்ல உள்ள 3 டைப்பையும் நாம பரிசோதனை பண்ணி பார்த்துட்டோம். அடுத்தது ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்னா என்ன? அதாவது நிறைய கேரக்டரா சேர்ந்தது ஸ்ட்ரிங்னு சொல்றோம். இந்த கேரக்டர் நிறைய கேரக்டரா வரக்கூடியது வந்து நம்பர் இருக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கலாம், ஆல்பாபெட்ஸ் இருக்கலாம், அது கேபிட்டலும் இருக்கலாம், ஸ்மாலும் இருக்கலாம். இதை நம்ம எதுக்குள்ள கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, ஒன்று சிங்கிள் கோட் மார்க்ல கொடுப்போம், அல்லது டபுள் கோட் மார்க்ல பெரும்பாலான கம்ப்யூட்டர் மொழியில கொடுப்போம். ஆனா பைத்தான் வந்து 3 விதமான கோட் மார்க் அனுமதிக்குது. இங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் கோட் மார்க், இங்க டபுள் கோட் மார்க், இங்க ட்ரிபிள் கோட் மார்க். எப்போ ட்ரிபிள் கோட் மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஸ்ட்ரிங் டேட்டா வந்து ஒரு வரிக்கு மேல இருக்கும்போது நாம வந்து ட்ரிபிள் கோட் மார்க் கொடுக்கணும். இப்போ நம்ம பைத்தான்ல போய் பரிசோதனை பண்ணி பார்க்குறோம். ஸ்ட்ரிங்ஸ் பைத்தான் சிங்கிள் கோட் மார்க்ல கொடுத்துருக்கிறோம். ஒரே ஒரு கேரக்டர் டபுள் கோட் மார்க்ல கொடுக்குறோம். சிங்கிள் கோட் மார்க்கை 3 தடவை பிரஸ் பண்றோம். அவ்வளவுதான். இப்போ நம்ம பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் ஸ்ட்ரிங்ஸ் சிங்கிள் கோட் மார்க்ல பைத்தான் ஸ்டோர் பண்ணியிருந்தோம், அது வந்துருச்சு. அடுத்தது பிரிண்ட் கேர், டபுள் கோட் மார்க் உள்ள சிஎஸ் ஸ்டோர் பண்ணியிருந்தோம், அதுவும் வந்துருச்சு. பிரிண்ட் மல்டி லைன் எஸ்டிஆர், ட்ரிபிள் கோட் மார்க்ல இதை கொடுத்தோம். இது எல்லாமே வந்துருச்சு. பூலியன் டேட்டா டைப், இது வந்து கடைசி டேட்டா டைப். இதை பூலியன்னு சொல்றோம். பூலியன்னா விடை வந்து ஒன்று ட்ரூவா இருக்கும் அல்லது ஃபால்ஸா இருக்கும். இதை எப்படி கையாளுறது அப்படிங்கிறத நம்ம பைத்தான்ல போய் பார்க்குறோம். முதல் வேரியபிள்ல ட்ரூங்கிற மதிப்பு கொடுத்துருக்குறோம், ரெண்டாவது ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்குறோம். ரெண்டையும் பிரிண்ட் பண்றோம். இங்க ஃபால்ஸ். இதுதான் பூலியன். கடைசியா நம்ம வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ் பார்க்குறோம். இங்க பார்த்தோம்னா இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு அவுட்புட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆக வேண்டியிருக்கு. இட் இஸ் ரெய்னிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா, அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டாக்குள்ள கொடுக்கணும். அப்போ வந்து கோட் மார்க்குள்ள கொடுக்கணும். கோட் மார்க்குள்ள வந்து நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, இப்போ உள்ளேயே வந்து இங்க ஒரு கோட் மார்க் இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸ் பயன்படுத்திக்கலாம். சில நேரங்கள்ல அவுட்புட் வந்து அடுத்த லைனுக்கு வந்து கொண்டு போறது கூட தேவைப்படும். இந்த மாதிரி இடங்கள்லையும் பயன்படுத்திக்கலாம். இது எப்படிங்கிறத பரிசோதனை பண்ணி பார்ப்போம். இட் இஸ் ரெய்னிங் கொடுத்துருக்கிறோம். இது எப்படி கொடுத்துருக்கோம் பார்க்குறோம். டபுள் கோட் மார்க்ல கொடுத்து இங்க பேக் ஸ்லாஷ் கொடுத்துருக்கிறோம். இதே போல இப்போ நம்ம பைத்தான்ல போய் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். இட் இஸ் ரெய்னிங் வந்துருச்சு. இதே போல பிரிண்ட்
பைத்தான் லாங்குவேஜ் அப்படி நம்ம கொடுக்குறோம். இப்போ இந்த பைத்தான் லாங்குவேஜ் வந்து ஒரே வரியில வருது. வேற வேற வரியில வேணும்னா பிரிண்ட் \n லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்தோம்னா பிரிண்ட் ஒரு வரியிலையும் லாங்குவேஜ் வந்து அடுத்த வரியிலையும் வரும். இந்த n அப்படிங்கிற எழுத்துடைய பொருள் வந்து நியூ லைன், புதிய வரி, வேற வேற இடத்துல வந்திருக்குது. அடுத்தது பிரிண்ட் பைத்தான் \t லாங்குவேஜ். இப்போ இது எப்படி வரும்? பைத்தானும் லாங்குவேஜும் வந்து ஒரே வரியில இடம் விட்டு வரும். \t கொஞ்சம் இடம் விட்டு வரதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கிறோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.